பார்க்கலாம். தேர்தல் சீசன் வந்துட்டா போதும். தமிழ்நாட்டுக்கு பல வெரைட்டியில அவர் வடைகளை சுடுறது வழக்கம்தான். இந்த முறை வந்தார் வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்காரு. அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி இல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைஞ்சிருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், வளர்க்க பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? மோடி அவர்கள் இந்த மண்ணுல கால் வச்சதுமே உதயசூரியனே மறைஞ்சிருச்சான், மழை வந்துருச்சான். கோமாளிகளை இப்ப கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி. 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் முதுகெலும்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க? பாஜகவோட ஏவல் படையா செயல்படுகிற புலனாய்வுகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம், பணிய வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு. நாங்க பணிய மாட்டோம், துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம். மண், மொழி, மானம் காத்திடும் எங்க 2000 ஆண்டு போற தொடர்ந்துடுவோம்.